வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை கலைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சதி பின்னப்படுது. ஒரு மிகப்பெரிய அளவில் சதி செய்திருக்காங்க. விஜய் ஆட்சியிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சதி வலையை பின்னிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துருப்பார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தல் முடிவுகள், அதாவது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தது இல்லையா, ஸோ அன்னைக்கு தாவேக்கா மிகப்பெரிய வெற்றியை கண்டது. இதை ஜீரணிக்க முடியாமல் திமுகவுடைய இளவரசர் உதயநிதி தன்னுடைய வீட்டில் இருந்த மிகப்பெரிய ஒரு 100 இன்ச்சு டிவியோடைய அந்த டிஸ்பிளேவை ரிமோட்டை வச்சு இடித்து உடைச்சிருக்காரு. மேலும் அவர் தன்னுடைய தாயார்கிட்ட போய் அழுது புலம்பியிருக்காரு. இவெல்லாம் முதலமைச்சராகி நான் அங்கே போய் உட்காரணுமா, இதெல்லாம் நமக்கு தேவையா, இது என் தலையெழுத்தா அப்படிங்கிற லெவலில் அவருடைய தாயார் திருமதி துர்கா ஸ்டாலின்கிட்ட போய் புலம்பியிருக்காரு. அதாவது கிச்சன் கேபினெட்டை போய் புலம்பியிருக்காரு. ஸோ என்ன நடக்குது திமுகவில், ஏன் இந்த மாதிரியான ஒரு படுதோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது சமீபத்தில் சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அதாவது ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் அவர் வேறு மாதிரி பேசியிருந்தார். அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க பண்ணாங்க, அதுக்குண்டான முயற்சிகள்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொன்னார். இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு பழைய கதை. பட் ஆனால் அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாவேக்கா மே 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதை டிவியில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை இளவரசர் உதயநிதியும் பார்த்துருக்கார். பார்த்ததில் அவர் மிகப்பெரிய டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்க டிவியை உடைச்சிருக்கார். ரிமோட்டை வச்சு அடித்து உடைச்சிருக்கார். டிவியை உடைக்கையில் பேர் பெற்று யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான். அவர் தான் கட்சி ஆரம்பிக்கும் போது ரிமோட்டை வச்சு டிவியெல்லாம் உடைச்சார். அந்த வியாதி இவருக்கும் தொட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமலஹாசனும் இப்போ திமுக கூட்டணியில் தான் இருக்கார். ஒருவேளை அந்த வியாதி தொத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தோல்வி அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய அளவு அழுது புரண்டு அவர் அம்மாட்ட போய் பேசியிருக்கார். விஜய்லாம் முதலமைச்சராகி அந்த அமைச்சரவையில் போய் நான் உட்காரவா, அவருக்கு கீழே போய் நான் உட்காரவா, அவருக்கு எதிராக போய் நான் உட்காரவா, நான் எதிர்க்கட்சி தலைவராக அவனுக்கு எதிராக போய் உட்காரவா அப்படிங்கிறெல்லாம் கடுமையாக அவர் அம்மாட்ட பேசியிருக்காரு. ரொம்ப அழுது புலம்பியிருக்கார். ஸோ இதை பார்த்த அவருடைய தாயார், எந்த ஒரு தாய்க்கும் தன்னுடைய மகன் இந்த மாதிரி அழுது புலம்பும்போது கஷ்டமாக தானே இருக்கும். துர்கா ஸ்டாலினும் அதுக்கு விதிவிலக்கல்ல, அவரும் ஒரு நல்ல தாய். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே சேகர் பாபுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேகர் பாபு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபோனை எடுத்த உடனே சேகர் பாபுக்கு லெஃப்ட் ரைட் சென்டர் டோஸ் விழுந்திருக்கு. தம்பி இப்படி கடந்து அழுது புலம்பிக்கிட்டு கிடக்கு, விஜய் வேறு மேலே ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்கான், தம்பி இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கு, நீங்கள்லாம் என்னையா செய்தீங்க, நீங்கள்லாம் கட்சிக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனங்கள் லெவலில் அந்த அம்மா சும்மா லெஃப்ட் ரைட்டு சென்டர் புலந்து கட்டியிருக்கு. ஸோ உடனே மிகப்பெரிய அனுதாபம் இல்லை சேகர் பாபு மிகப்பெரிய அளவில் அவர் கோலைச்சதுக்கு என்ன காரணம், கிச்சன் கேபினட்டுடைய ஆதரவு தான். ஸ்டாலினோட துர்கா ஸ்டாலினுடைய அமோக ஆசி பெற்றவர் தான் சேகர் பாபு. சேகர் பாபுக்கு எப்படி இந்து சமய அறநிலைத்துறை கொடுக்கப்பட்டது, அம்மையார் துர்கா ஸ்டாலினுடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும், துர்கா ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, பல்வேறு கோயில்களுக்கு சென்று அந்த பக்தி முயற்சிகள்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி. ஸோ அவங்க கொடுத்தது தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை. இது நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளில் பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோக்களில். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இதை கேள்விப்பட்டு மிகப்பெரிய அளவில் வெகுண்டெழுந்த நம்ம சேகர் பாபு உடனே அதிமுகவில் ஒரு முக்கியஸ்தரை பிடிச்சி பேசியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி இருக்குது, நம்ம 2 பேர் வேணாலும் வரலாம், ஆனால் புதுசாக ஒருத்தனை உள்ளே விடக்கூடாது, அவன் வந்தானா நாளைக்கு நமக்கு வேட்டு வச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிற லெவலில் பேசியிருக்காங்க. ஸோ அதற்கு அப்புறம் தான் இந்த திமுக அதிமுக கூட்டணி அமைப்பது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு. திமுக வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது, வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது, எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர், உதயநிதி வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டது. பட் ஆனால் அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, அதிமுகவில் சில தரப்பினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இதை வந்து எடப்பாடி வந்து தன்னுடைய சகாக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னென்னா, ஏன்னா இது மட்டும் நம்ம செஞ்சோம்னா மக்கள் நம்மளை காரி துப்பிடுவாங்க, நேற்று வரைக்கும் திமுகவை பொலன்னு பொழந்துட்டு இன்றைக்கி போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா ஊரில் ஒரு பேர் நம்மளை மதிக்க மாட்டான் அப்படிங்கிற ஆன உடனே இந்த கதை செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அப்படின்னா, திமுக தரப்பிலிருந்து கொடுத்த இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனை நம்ம பொது வேட்பாளராக வைப்போம், அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டுவோம், அவருக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுப்போம், மேலும் ஒரு தலித்தை நம்ம முன்னிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பேரும் கிடைக்கும், அது மக்கள்கிட்ட ரீச்சும் ஆகும், மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. பட் இதை கேள்விப்பட்ட எடப்பாடி, என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், முதலமைச்சரானால் நான் தான் ஆவேன்
அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வெகுண்டெழுந்திருக்கார். ஸோ இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிருக்கார். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய இந்த அதிமுக அணி பிளவுபடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி மற்றும் CV சண்முகம் போன்றவர்கள்லாம் எடப்பாடியை போய் சந்திச்சிருக்காங்க. ஆனால் திருமாவளவனை முன்னிறுத்துறதுங்கிற ஒரு நல்ல விஷயம். நம்ம நிறைய அமைச்சரவையிலும் இடம்பெறலாம், நிறைய விஷயங்களையும் சாதிச்சு கொள்ளலாம். ஸோ திருமாவளவன் நம்ம முன்னிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பேச்சை அவர் கேட்கவே இல்லை. CV சண்முகம் பேச்சை கேட்கவே இல்லை. CV சண்முகம் எவ்வளோ பேசி பார்த்துருக்கார், முடியலை. கடைசியில் CV சண்முகம் உனக்கு என்ன தாயா வேணும், எதை சொன்னாதாயா நீ கேட்ப அப்படிங்கிற லெவலுக்கு CV சண்முகம் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசியிருக்கார். ஒரு கட்டத்தில் இந்த விவாதம் ஒரு கைகலப்பாக மாறியிருக்கு. எடப்பாடி அடிக்கிற அளவுக்கு இந்த விவாதம் போயிருக்கு, கைகலப்பாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைமை அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அரசியலில் காய் நகர்த்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, தற்போது கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் 100% கூட்டணி வைப்பாங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏனென்றால் தாவேக்கா என்ற ஒரு மிகப்பெரிய எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவாலையும் முடியாது, அதிமுகவாலையும் முடியாது. அதிமுக ஏறக்குறைய சின்ன பின்னமாக சுக்கு நூறாக உடஞ்சி போய் கிடக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சி பாஜகவை நம்பி மீண்டும் அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா தமிழகத்தில் பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா திமுக தான். ஸோ திமுகவுடன் அவர்கள் 100% கூட்டணி அமைப்பார்கள். ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் தேய்மானம் அடைந்து கொண்டே வருகின்றன. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்ம வீட்டில் ஒரு வாழை மரம் வச்சுருக்கோம். ஒரு வாழை மரம் சாயும் போது ஒரு முட்டு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு கவுட்டக்கம்பை வச்சு முட்டு கொடுப்போம். ஸோ அதே போல தான் இப்போது கழகங்களை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தும் போது ஒரு கட்சி ஆதரவாக இருந்துக்குவோம். திமுகலேருந்து வந்தது தான் அதிமுக, நாம் ஏன் சேர்ந்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க. பட் ஆனால் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% சந்தேகம். தமிழக மக்கள் அந்த அளவுக்கு ஒரு கூமுட்டைகள் கிடையாது. ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய மக்கள், சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய மக்கள். ஸோ இதுதான் திமுகவை சுற்றி நடந்து கொண்டிருக்கு. நாம் விசாரித்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் வீட்டு டிவியை உடைத்தது 100% உண்மையான ஒரு நடந்த சம்பவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.